ஓம் நமோ வெங்கடேஷாய. நமக்கு பிடிச்சவங்களுக்கோ பிறந்த நாள், திருமண நாள், சஷ்டியப்த பூர்த்தி இல்லை கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா டிடிடியோட எஸ்பிசி சேனலில் ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோம், ஃபோட்டோ அப்லோட் பண்ணினா என்றைக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு எஸ்பிசி சேனலில் லைவாக அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஆசீர்வாதம் செய்வாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதற்கு பிரசாதமும் வீட்டுக்கு அனுப்புவாங்க, பெருமாள் தாயாரோடது. அதை ரிசீவ் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம்க்கு பேர் சதமானம் பவதி விஷஸ். இலவசமாக இந்த சர்வீஸ் நமக்கு டிடிடியில் கொடுக்குறாங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸும் நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்கள் ஃபோட்டோ எஸ்பிசி சேனலில் வந்தது, பிரசாதம் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது இந்த சதமானம் பவதி விஷஸ் ப்ரோக்ராம்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க புது ரூல்ஸோட. இந்த புதிய முறைப்படி எப்படி பதியணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்பெஷல் டே அன்றைக்கி எஸ்பிசி சேனலில் நம்மளை பார்க்குறப்பவும் நம்ம வீடு தேடி டிடிடியிலேருந்து பெருமாள் தாயாரோட அந்த பிரசாதம் ரிசீவ் ஆகிறப்பவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஈஸியாக நம்ம மொபைல்லே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். பேமெண்ட் எதுவும் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி யாருக்கு வாழ்த்து சொல்லணுமோ, நமக்கோ இல்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கோ, அவங்களோட ஃபோட்டோவோ இல்லை வீடியோவாவோ, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது, ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அவங்களே கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 10 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாளுக்கும் 14 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ 20 நாளைக்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்லா கிளியராக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். சில டைம் நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். கூகுள் குரோமில் ஒர்க்கே ஆகாது. நம்ம ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தாலுமே எஸ்பிசி சேனலில் நம்ம ஃபோட்டோ வராது, ஆனால் பிரசாதம் வீட்டுக்கு வந்திருக்கும். சில டைம் ஃபோட்டோ வந்திருக்கும், பிரசாதம் வந்திருக்காது. சில டைம் நம்ம கரெக்டாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்போம், ஃபோட்டோவும் வந்திருக்காது, பிரசாதமும் வந்திருக்காது. அந்த மாதிரியெல்லாம் இப்போது இஷ்யூ எதுவும் இருக்காமல் சூப்பராக செய்திருக்காங்க. உங்கள் மொபைலில் கூகுளில் எஸ்விபிசி டிடிடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த சதமானம் பவதி விஷஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி புதுசாக மாற்றிருக்காங்க, இன்றைக்கி தான் மாற்றிருக்காங்க. சூஸ் ஃபைல்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லைனா கேலரியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அதிலே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் 10 MB. நம்ம அப்லோட் பண்ணுறப்போ மெயின் ரூல் என்னென்னா, ட்ரெடிஷ்னல் அட்டையரில் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் அட்டையர்னால் இப்போ ஜென்ஸுனா ட்ரெடிஷ்னல் அட்டையர் ஃபார் இண்டியன்ஸ்னால் வேஷ்டி, ஷர்ட் ஆர் டிஷர்ட், குர்தா பைஜாமா. லேடிஸ்னால் சாரி, ஹாஃப் சாரி, சுடிதாரே போட்டிருக்கோன்னா கூட துப்பட்டாவோட போட்டிருக்கணும். ஆக்சுவலாக அது ட்ரெடிஷ்னல் அட்டையரில் வராது. இருந்தாலும் சுடிதார் போட்ட ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஷியோராக துப்பட்டாவோட அப்லோட் பண்ணுங்கள். பட் ரூல் படி ட்ரெடிஷ்னல்னு வர்றப்போ சாரீ இல்லைனா ஆஃப் சாரீ. குழந்தைங்க ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறப்போ கூட பட்டு பாவாடை அந்த மாதிரி இல்லை டீசெண்டாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். அப்போ தான் டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் 10 MB இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். உங்களோட கேலரியில் இருக்குது அப்படின்னா அது ரீசன்ட் பிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்லையே 10 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து அதை இந்த லாஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கணும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஒகேஷன் இருக்குது. முதல்ல வேறு மாதிரி இருக்குங்களா, வேறு க்ரீனாக இருக்கும் இல்லைனா ரெட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ரெட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம், மே மாதம். அடுத்து இந்த ஆரஞ்சில் இருக்கிறது என்ன அப்படின்னா, டிவியில் நம்ம ஃபோட்டோ வராது, ஆனால் வீட்டுக்கு பிரசாதம் வரும்.
அப்படின்னா ஆரஞ்சு, அதாவது கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கு 120 கவுண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க கோட்டா. அது வந்து க்ரீன் கலரில் இருக்குன்னா 120 கவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதாவது சீட்ஸ் புக்கிங் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 120 பேர் நம்ம ஃபஸ்ட்டு 120 பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ டிவிலையும் நம்ம ஃபோட்டோ வரும், வீட்டுக்கு பிரசாதமும் வரும். ஃபஸ்ட்டு 120 பேரில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நைட்டு 12 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த 00.01 ஆகும்ல டைம், அப்போ தான் நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம்லேருந்து நம்ம ஆஸ் ஏர்லி as பாசிபிள் 120க்குள்ளார நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அந்த 120 முடிகிற வரைக்கும் பச்சை கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த பச்சை கலரில் 5 டேட் தெரியுது அப்படின்னா அது 120 கவுண்ட் இன்னும் முடியலை, 120 ரெஜிஸ்ட்ரேஷன் வரலை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த 120 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டிவிலையுமே வரும், வீட்டுக்கு பிரசாதமும் வரும். இப்போ 120 முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இது வந்து 30 கவுண்ட்டில் இருக்கும், அதாவது 30 கோட்டா இருக்கும். இந்த 30 பேருக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கு பிரசாதம் மட்டும் அனுப்புவாங்க. இந்த ரெட்டு வந்துருச்சு அப்படின்னா 2 ஆப்ஷனுமே கிடையாது. அதாவது க்ரீன் அப்படின்னா 120 கோட்டாவில் அவைலபிலிட்டி இருக்குது. எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா இப்போ 27ஆம் தேதிக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு தெரில, பட் 120 கோட்டாவில் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம இந்த பச்சை கலரில் இருக்கும்போதே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா டிவிலையும் நம்ம ஃபோட்டோ வரும், வீட்டுக்கும் நம்ம பிரசாதம் வரும். இந்த பச்சை கலர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 120 கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆரஞ்சு கலருக்கு வந்துடும். அது 30 கோட்டா. அந்த 30 கோட்டாவில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பிரசாதம் மட்டும்தான் வரும். அப்போவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த பச்சை கலர் இருக்கும்போதே நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னா 20 நாளைக்கு முன்னாடி, இப்போ பாருங்கள், இப்போ மே மாதமா, ஆக்சுவலாக ஜூன் 1க்கு ஓப்பனில் இருந்தது, இப்போ திடீர்னு காணோம். ஜூன் 1க்கு இருக்குது, ஜூன் 1 வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. 20 நாளைக்கு முன்னாடி அங்கே ரூல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ரூல்ஸில் 20 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. அந்த 20 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு, இப்போ 20ஆம் தேதி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 1ஆம் தேதி காலையில் அதிகாலை இந்த 00.01 அன்றைக்கி நாள் பிறக்கும்ல, நடுராத்திரி நீங்கள் ஓப்பன் ஆகிறப்பே கூட பண்ணிக்கோங்க, இல்லை விடிஞ்சு கூட பண்ணுங்கள். பட் இந்த க்ரீனில் இருக்கும்போதே பண்ணிட்டீங்கன்னா டிவிலையும் வரும், பிரசாதமும் வரும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா பிரசாதம் மட்டும் வரும். அதுவும் கொஞ்சம் அந்த 30 கோட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், ரெட்டில் வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல்லுன்னு அர்த்தம். ஸோ அதை நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இல்லைனா நம்ம பாட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ நமக்கு டிவியில் வரும்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து எதுக்கு வாழ்த்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னா பிறந்த நாள், திருமண நாள், சஷ்டியப்த பூர்த்தி, ஹவுஸ் வார்மிங், அதாவது கிரகப்பிரவேசம், யாருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணுமோ அவங்க பேர் டைப் பண்ணிக்கணும். இந்த ரெட்டு மார்க் போட்டிருக்கிறது எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. ஸோ ரெட்டு ஸ்டார் போட்டிருந்தா அது கொடுத்தா தான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகும் நம்ம சப்மிட் பண்ணுறப்போ. ஸோ பேர் கொடுக்கணும், ஏஜ் அவங்களுக்கு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கொடுங்க, விஷஸ் ஃப்ரம். இப்போது நம்ம பசங்களுக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, விஷஸ் ஃப்ரம் அம்மா சுபா, அப்பா அந்த அப்பா பேர், அந்த மாதிரி அவங்கவுங்க பேரண்ட்ஸ் யாருக்கு நம்ம விஷ் பண்ணுறோமோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அந்த பிரசாதம் அனுப்புகிறாங்கல்ல அவங்களோட அட்ரஸ், யார் வீட்டுக்கு நீங்கள் பிரசாதம் போகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட ஃபுல் அட்ரஸையும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏரியா, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு இதோடு நீங்கள் கரெக்டாக ஃபுல் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஷுவராக வந்துடும். நிறைய தடவை வந்திருக்கு. அதை எடுக்கிறப்போ நம்ம வீட்டில் வந்து பிரிக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சப்மிட் விஷஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷஸ் சப்மிட்டட் அப்படின்னு வரும். ஜென்ரலாக எஸ்பிசி சேனல் தெலுங்கு லைவ்னு நீங்கள் மொபைலே பார்க்கலாம் யூடியூப்பில். காலையில் 8 மணிக்கு தான் அந்த ப்ரோக்ராம் ஜென்ரலாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணல, பொதுவாக 8 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஏதாவது கோயிலில் விசேஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிரம்மோத்சவமெல்லாம் இருக்குது. இப்போ கோவிந்தராஜ சுவாமி கோயிலே பிரம்மோத்சவம் இருக்குது, வாகன சேவா இருக்குது. காலையில் ஏதோ ஒரு கோயிலில் டிடிடியோடது வாகன சேவா இருக்குது அப்படின்னா அந்த வாகன சேவை முடிஞ்சதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஷியோராக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க 8 மணிக்கு பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணல, ஜென்ரலாக 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டெலிகாஸ்ட் ஆகணும்னு நினச்ச அந்த டேட், விஷயம் சொல்லணும்னு நினச்ச அந்த டேட் அன்னைக்கு
ஏதாவது டிடிடியோட கோயில்களில் விசேஷங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, லைக் பிரம்மோற்சவம், அந்த வாகன சேவை காலையில் நடக்கிற வாகன சேவைலாம் இருந்தால் அது முடிஞ்சதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். சதமானம் பவதி விசேஷன் போட்டு என்றைக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டேட் சூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை நீங்கள் சும்மா கூகுளில் போட்டாலே இந்த பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது 30 ஏப்ரல் வந்தது. அதில் இருக்கும் அப்படியே சேவ் பண்ணி. நம்ம கூட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கூட ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இது சேவ்டாக தான் இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம டேட்டை போட்டு பார்த்து வச்சுக்கலாம். ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து உங்கள் ஃபோட்டோ எஸ்பிஎஸ்சி சேனலில் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரூல்ஸ் அண்ட் புக்கிங் ஃபார்மெட் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் 10 MBக்கு கீழே நம்ம ரீசர்ச் செய்து அப்லோட் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் அட்டையரில் இருக்கணும். க்ரீன் கலர் இருந்தால் 120 கோட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. டிவிலையும் வரும், பிரசாதமும் வரும். ஆரஞ்சு கலரில் இருந்தால் பிரசாதம் மட்டும் வரும். ரெட் கலரில் இருந்தால் அந்த டேட் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி 14 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க புக்கிங். இப்போது ஒவ்வொரு 20 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க புக்கிங். இப்போ ஜூன் 1 இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பேமெண்ட் கிடையாது, ஃப்ரீ தான். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வீட்டில் மேரேஜ் இருக்குது யாருக்கோச்சும் அப்படின்னா கூட டிடிடிக்கு அட்ரஸ் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், அனுப்புகிறோம். அந்த மேரேஜ் டேட்டுக்கு 1 மந்த்துக்கு பிஃபோராக அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாழ்த்தி பிரசாதம் அனுப்புவாங்க. குங்குமம் இருக்கும், திருச்சானூர் தாயார் கோயிலோடது, அக்ஷதை, ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே அந்த அட்ரஸ் போட்டு டிடிடிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு வாங்கும்போதே ஒரு பெருமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிடிடியில் இலவசமாக கொடுக்குற இந்த சதமானம் பவதி விஷஸ் ப்ரோக்ராம் பற்றி அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.